இந்த சண்டே நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படின்னா, காங்கேய ரோடில் இருக்கிற பத்மினி கார்டன் தான் வந்திருந்தோம். பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ விசிட் பண்ணி பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம். சண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் மதியம் எல்லாமே சாப்பிட்டு தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 7:30 போல் தான் கிளம்பி வந்தோம். டிக்கெட் சார்ஜ் வந்து ஒரு ஆளுக்கு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் மட்டும் எடுத்துக்கணும். உள்ளே வந்து எல்லாமே செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உள்ள வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யானை வச்சு மம்மீஸ்லாம் வச்சு லைட்டிங் செட்டப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பாப்பாவையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அம்மாவும் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு ரவுண்டிங் மாதிரி அந்த சரௌண்டிங்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு ஆசை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணாமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. என்ட்ரி ஆனோம்னா அடுத்து வந்து பேர்ட் சாங்சுரி மாதிரி லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி பறவைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணி ரசித்து பார்த்துட்டு அங்கே ஒரு வீடியோ எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். 2 பறவையும் காதல் பண்ணிகிட்ருக்கு. அந்த பறவை காதல் பண்ணிகிட்ருக்க கேப்பில் இன்னொரு பறவை வந்து என்ட்ரி ஆகுது. அந்த பறவை என்ட்ரி ஆனது அந்த பறவை பறந்து போகுதா. ஸோ என்ன ஆகுது, உடனே இந்த பறவை போய் அந்த பறவையோட பிளேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிடுது. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, லைஃப்பும் இப்படி தான், ஒருத்தர் போயிட்டா இன்னொருத்தர்னு மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ரூமை சுற்றியே எல்லா பறவையும் இங்கேயும் அங்கேயும் வந்து சுற்றிக்கிட்டே கிடந்தது. அது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. வீடியோவில் அது சரியாக தெரியலை. ஸோ நேரில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த வியூ. நமக்கு பிடிச்ச பறவையை செலக்ட் பண்ணி நம்ம ஷோல்டரில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நமக்கு பிடிச்ச வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமாம்மா. ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமாம்மா. அதுக்கு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பர் பர்சனுக்கு. அது நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா லைஃப்புங்கிறது ஒரு தடவை தானே. எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இனி அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நான் அதையும் ட்ரை பண்ணேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் பயந்துகிட்டே தான் வச்சுருந்தேன். அது வேறு ஒரு பக்கம் காதையும் கம்மலையும் போட்டு இழுத்துட்டே இருந்தது. எப்படா 5 மினிட்ஸ் முடியுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து நான் மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரையும் நீ பண்ண இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து அந்த மாதிரி பறவையை வச்சு பண்ண சொன்னேன். அவர் வந்து தோல் வைக்காமல் கையில் வச்சுருந்தார். அவர் செலக்ட் பண்ண பறவை எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இல்லை. ஆனால் எப்படி தான் பயமெல்லாம் வச்சுருந்தாருன்னு தெரில. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது அவர் வச்சுருக்கிறத பார்த்தா. தென் வந்துட்டு சில விலங்குகள்லாம் இருந்தது. லைக் ரேட்டு, டவ்வு, பறவை, கோழி அந்த மாதிரி நிறையா. டவ்லேயே வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது, ஸ்வெட்டர் போட்ட டவ் மாதிரிலாம் இருந்தது. அது பேர்லாம் மறந்துருச்சு எனக்கு. நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம்னா, அதாவது அடுத்த டர்ன் வந்தோம்னா காரு, அந்த காருக்குள்ளே வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஃபில்லப் பண்ணி பர்சன் உட்கார காரில் ஃபிஷ்ஷை போட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வெளியே வராதுக்கு லாக் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு அது அவ்வளோக்கா பிடிக்கல, டர்ட்டி மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து அப்படியே இந்த சென்டர்லாம் முடிச்சுட்டு கேம் சென்டருக்கு வந்துட்டோம். பாப்பாவுக்கு எப்பயுமே பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பாலை பார்த்ததும் போகணுன்னு சொல்லிட்டான். அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து போகக்கூடாது உள்ளே, கிட்ஸ் மட்டும்தான் அலோடு. எனக்குன்னா பயம் பாப்பாவை தனியாக வரக்கு. ஏன்னா வந்து சின்ன பிள்ளை தானே, உள்ளே விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்க. ஸோ அவள் எப்படி இருப்பா, பெரிய பசங்களும் சின்ன பிள்ளை தான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவங்க வந்து பாப்பாவை பார்த்துக்கலாம் தெரியாது. மேபி ஏதாவது மிதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தேன். பட் அவளுக்குலாம் அந்த பயம் இல்லை. பாலை பார்த்ததும் ஓடிட்டான் பாருங்கள். ஒரு இடத்துல அப்பாட்டி நமக்கு இடம் கிடச்சிருச்சுன்னு உட்காந்தாச்சு. உட்காந்து அவளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் 100க்கு 70% நல்லா தான் வரைகிறாரு. ஸோ இருந்தாலும் எனக்கும் பண்ணலாம், என்னை வரையணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதையும் பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு ஆளுக்கு வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு தூரிக்கு வந்தாச்சு. தூரி அந்த பெரிய அந்த ட்ராகன் மாதிரி இருக்கும்ல, மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி, அது போனோம். அது ஒரு ஆளுக்கு 100. தென் வந்துட்டு சிம்பிளாக அந்த இது பஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு போனோம். அது பாப்பா, நான், அம்மா, எல்லாருமே போனோம். ஸோ அது வந்து ஒரு ஆளுக்கு 100 சார்ஜ் பண்ணாங்க. அதுலேயும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 90ஸ்க்கு மிட்டாய் கடை இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு வீடியோ தான். நான் எதுவுமே அங்கே வாங்கலை, எனக்கு வாங்கணும்னு தோணலை. ஸோ நான் வீடியோ மட்டும் எடுத்து வச்சேன். தென் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டெல்லி அப்பளம், பொட்டேட்டோ சிப்ஸு அதெல்லாம் சாப்பிட்டோம்.
சொன்னேன்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் பண்ணுறக்கு ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. என்னால் உட்காரவே முடியல ஆடாமல் அசையாமல். இருந்தாலும் நான் வந்து ஓகே, 200 கொடுக்குறோம், அது வீணாக போயிடக்கூடாது. மேபி நம்ம ஏதாவது ஆட்டி அவங்க வந்து தப்பாக வரைஞ்சிட்டாங்கன்னா நம்ம மேலே சொல்லிடுவாங்க. அதனால் இந்த 200 வீண் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் வந்து அப்படியே அசையாமல் உட்காந்துருந்தேன். இதில் வேறு சுற்றி முற்றி எல்லோரும் வந்து நின்று பார்த்துட்டே இருந்தாங்களா, கொஞ்சம் ஷையாக வேறு இருந்தது. ஸோ அப்படியே இதெல்லாம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே போனாலும் என் மக தூக்குற ஒரே விஷயம் இந்த கண்ணாடி. எத்தனை கண்ணாடி தான் அவளுக்கு வாங்குறதுன்னு தெரில. மேடம் வேறு அதை அவங்களே வேறு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 4-5 கண்ணாடிக்கு அப்புறமா இந்த கண்ணாடி சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, இந்த கண்ணாடி 60 ருபீஸ் தான். குவாலிட்டி நல்லா இருக்குது. அவளுக்கு எடுத்த கண்ணாடியிலே இதுதான் பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் வந்து இந்த கண்ணாடி பரவாயில்ல தான். ஸோ அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 10, அங்கேருந்து கிளம்பும்போதே. வீட்டுக்கு நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. வந்து அப்புறம் சாப்பிட்டேன். அங்கேயே டெல்லி அப்பெல்லாம் அது இதுன்னு சாப்பிட்டோம். ஸோ வந்து மறுபடியும் வீட்லேயும் சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சாப்பிட்டு தூங்கிட்டோம்.